சக்ஸஸ்னா என்ன? நிறைய பணம் சம்பாதிக்கிறதா? பெரிய வீடு கட்டுறதா? இல்ல ஃபேமஸ் ஆகுறதா? இந்த கேள்விக்கு இந்தியாவோட ஒரு லெஜெண்ட் தான் ஆன்சரு. அவரோட பேரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியில பிறந்த பையன் இந்தியாவோட பிரசிடென்ட் ஆனாரு. அதுவும் பவர்னால இல்ல, பொலிட்டிக்ஸ்னால இல்ல. எஜுகேஷன், ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் அண்ட் ட்ரீம்ஸ்னால இன்னைக்கு அவரோட சக்சஸ் ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம் அப்படிங்கிற சின்ன ஐஸ்லாண்டில் தான் இவர் பிறந்தாரு. அவரோட ஃபேமிலி ரொம்ப சிம்பிள். அப்பா ஜெயினுல் ஆபுதீன் ஒரு போட் ஓனர், அம்மா ஆஷி அம்மா ஒரு ஹோம் மேக்கர். வீட்டில் பெருசாக இன்கமே இல்லை, டெய்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க ஃபேமிலிக்கு இருந்தது ஹானஸ்டி, டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க். ஸ்கூல் படிக்கிற ஏஜில் இருந்தே கலாம் சார் அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். மார்னிங் நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார், ஸ்கூல் முடிஞ்சு ஒர்க் பண்ணுவார். நிறைய பசங்க இந்த சுச்சுவேஷனில் படிப்பையே விட்டுருப்பாங்க. ஆனால் கலாம் சார் அப்படி பண்ணலை. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எஜுகேஷன் தான் என்னோட லைஃப்பை மாற்றும்னு. ஸ்கூலில் அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் கியூரியாசிட்டி ரொம்ப அதிகம். எதுக்கு பேட்ஸ் ஃப்ளை பண்ணுது, ராக்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்போதுமே யோசிச்சுட்டே இருப்பார். ஒரு நல்ல டீச்சர் அவரோட லைஃபையே மாற்றினாரு. ஒரு நாள் பேட்ஸ் ஃப்ளை பண்ணுறத ப்ராக்டிக்கலாக காட்டினாரு. அந்த மூமெண்ட்டில் தான் கலாம் சார் டிசைட் பண்ணார், நான் ஏவியேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு. ஸ்கூல் முடிச்சுட்டு எஸ்டி ஜோசப் காலேஜில் பிசிக்ஸ் படித்தார். அதுக்கப்புறம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஜாயின் பண்ணார். ஆனால் ஃபீஸ் கட்ட மணி இல்லை, ஃபேமிலிக்கு முடியலை. அப்போ தான் அவங்களோட சிஸ்டர் ஜுவல்லரியை அடமானம் வச்சு ஃபீஸ் ரெடி பண்ணாங்க. ஒரு ஃபேமிலியோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய ஃபியூச்சரை கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள். கலாம் சார் காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேட் ஆக்கிட்டாரு. அப்போது ப்ரொஃபஸர் சொன்னாங்க, 3 நாளில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவோம்னு. கலாம் சார் கிட்டத்தட்ட 3 நாளாக தூங்காமல் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடித்தார். அந்த ப்ரெஷர் கலாம் சாரை ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றினுச்சு. படிப்பை முடிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணுங்கிற ட்ரீமில் எக்ஸாம் எழுதினார். ஃபைனல் செலெக்ஷனில் 8 பேர் அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஆனால் கலாம் சார் 9th ரேங்க். ஜஸ்ட் ஒரு ரேங்க் வித்தியாசத்தில் ட்ரீமே பிரேக் ஆயிடுச்சு. நம்மளை மாதிரி யாராச்சும் இருந்திருந்தால் அந்த நேரத்தில் நம்ம கிவ் அப்பே பண்ணியிருப்போம். ஆனால் கலாம் சார் என்ன சொன்னார்னா, ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் அனதர் ஜர்னி. அதுக்கப்புறம் டிஆர்டிஓ ஜாயின் பண்ணாரு. இனிஷியலி அவருக்கு ஒர்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஆனால் சீக்கிரமாக ஐஎஸ்ஆர்ஓக்கு மூவ் பண்ணாரு. அங்கே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. 1979 இந்தியா ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச்சை ட்ரை பண்ணுச்சு. ஹோல் நேஷனே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. கவுண்ட் டவுன் முடிஞ்சு ராக்கெட் லான்ச் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலே மிஷின் ஃபெயில் ஆகிருச்சு. சேட்டலைட் ஆர்பிட் ரீச் ஆகலை. மீடியா ஃபுல்லாகவே கிரிட்டிசிசம், ஹெட்லைன்ஸ் எல்லாமே இந்த ஃபெயிலியரை பற்றி தான். அப்போ ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் சதீஷ் தவான் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? மீடியா முன்னாடி போய் இந்த ஃபெயிலியருக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. டீமை அவர் பிளேம் பண்ணல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1980 மறுபடியும் அதே டீம் லான்ச் பண்ணிச்சு. இந்த தடவை மிஷின் கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆகிருச்சு. இந்தியா சேட்டலைட்ல சக்சஸ்ஃபுல்லா ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணிச்சு. எல்லா மீடியாவுமே இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ சதீஷ் தவான் என்ன பண்ணாரு? இந்த சக்சஸோட கிரெடிட் அப்துல் கலாம் டீமுக்கு தான் சொன்னாரு. இதுதான் ரியலான லீடர்ஷிப். ஃபெயிலியர்னு வந்தா லீடர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், சக்சஸ் வந்தா டீமுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கலாம் சார் இந்தியாவோட மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை லீட் பண்ணாரு. அக்னி, பிருத்வி மாதிரி மிசைல்ஸை டெவலப் பண்ணதுக்காக அவருக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு பேர் வந்துச்சு. இந்தியாவோட டிஃபென்ஸ் ஃபீல்டில் பெரிய சேஞ்ச் நடந்துச்சு. 1998 போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட்ல கூட அவரோட கான்ட்ரிபியூஷன் முக்கியம். இந்தியா வேர்ல்டு ஸ்டேஜில் ஸ்ட்ராங்கர் நேஷனாக பார்க்கப்பட்டுச்சு. 2002 ஒரு அன்எக்ஸ்பெக்டடான நியூஸ், அப்துல் கலாம் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆனாரு. பொலிட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை, ரிச் ஃபேமிலி இல்லை, ஆனால் மக்களோட ரெஸ்பெக்ட் இருந்தது. அதனால தான் பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. பிரசிடென்ட் ஆன பிறகும் அவரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சே ஆகலை. சிம்பிள் ட்ரெஸ், சிம்பிள் ஃபுட், சிம்பிள் லைஃப். அவருக்கு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பீச்சில் அவர் சொன்ன ஃபேமஸ் வேர்ட்ஸ், ட்ரீம் ட்ரீம் ட்ரீம், ட்ரீம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு தாட்ஸ் அண்ட் தாட் ரிசல்ட் இன் ஆக்ஷன். அவருக்கு சக்ஸஸ்னா பொசிஷன் இல்லை, யூத் இன்ஸ்பயர் பண்ணுறது தான் சக்ஸஸ். அவர் சொன்ன இன்னும் ஒரு வார்ட் சொல்கிறேன் கேளுங்க. ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in sleep. ட்ரீம் இஸ் சம்திங் தட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். 2015 ஜூலை 27 IIM ஷிலாங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போதே ஸ்டேஜ் மேலேயே கொலாப்ஸ் ஆனாரு. அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் அவர் உயிர் பிழைக்கல. ஒரு டீச்சராக அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவரோட லைஃப் ஜேர்னி முடிஞ்சது. அதுவும் அவரோட கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட் எண்டிங். அப்துல் கலாம் சார் நம்மளுக்கு விட்டுட்டு போன பிக்கஸ்ட் லெசன் என்ன? நீ எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, நீ எங்கே போய் ரீச் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். பாவர்ட்டி உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணாது, ஃபெயிலியர் உன்னோட ஸ்டோரியை முடிக்காது. எஜுகேஷன், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் அண்ட் நெவர் கிவ் அப், இந்த 4 குவாலிட்டி இருந்தால் ஆர்டினரி பர்சன் கூட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம்
வச்சுக்கோங்க. சக்சஸ் ஓவர் நைட்ல வராது. டெய்லி பண்ற ஸ்மால் எஃபர்ட்ஸ் தான் ஒரு நாள் பெரிய சக்சஸா மாறும். அப்துல் கலாம் சாரோட லைஃப் அதை தான் ப்ரூவ் பண்ணுது. கனவு காணுங்க, ஆனா தூங்கும் போது வர கனவு இல்ல. உங்களை தூங்கவே விடாத கனவு காணுங்க. அந்த கனவு தான் உங்களோட லைஃபையே மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பியாண்ட் ஹாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.